ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன மாதிரி சப்பாத்தி செய்ய முடிவு பண்ணிட்டு, என்ன குழம்பு செய்றதுன்னு தெரியலன்னா, கண்டிப்பா இந்த எம்ப்டி கிரேவி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ சப்பாத்தி நான் போட்டேன். ஆனா என்ன குழம்பு செய்றதுன்னு எனக்கு தெரியல. அதனால நான் இன்னைக்கு எம்ப்டி கிரேவியே பண்ண போறேன். ஸோ இவ்ளோ தான் இன்கிரீடியன்ட்ஸ். நீங்க இத மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம குக்கிங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எண்ணெய் ஊத்தி பட்டை, கிராம்பு, சோம்பு, இலை எல்லாமே போட்டுக்கோங்க. அப்புறம் வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகாய் இத நல்லா சாட்டே பண்ணிட்டு, அதுக்கப்புறம் டொமேட்டோ போட்டு சாட்டே பண்ணிட்டு, அதுக்கப்புறம் மின்ட் லீவ்ஸும் போட்டுட்டு நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் இந்த 3மே நான் போட்டிருக்கேன். நான் தேங்காய் அரைச்சத வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ நான் தேங்காய் அரைச்சதுல என்னென்ன போட்டிருக்கேன்னா, தேங்காய், சோம்பு, அதுக்கப்புறம் முந்திரி அவ்வளோதான் நான் போட்டு அரைச்சு எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் அதையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து கெட்டியாக வேணுன்றதுனால நான் நிறையா தண்ணி ஊற்றலை. நீங்கள் உங்களுக்கு நல்லா இன்னும் தண்ணி மாதிரி வேணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். புரோட்டாக்கு அந்த மாதிரிலாம் செய்கிறீங்கன்னா இன்னும் தண்ணியாகவே செஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் லாக் பண்ணி 3 விசில் மட்டும் விட்டு எடுத்துருங்க. அவ்வளோதான், நம்ம எம்டி குருமா ரெடி. ஸோ சப்பாத்தி கூட சர்வ் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாளைக்கு இன்னொரு வ்ளாக்ல பார்க்கலாம். பாய் பாய்.